நம்ம இன்றைக்கி ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான பெசரட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தமிழில் சொல்லணுன்னா பச்சை பயிறு தோசை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். கார சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இது ப்ரோட்டீன் ரிச் ரெசிபின்றதுனால டயட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக உங்களோட டயட்டில் இந்த ரெசிபி இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சரிசிக்கு பதிலாக இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி, எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திருகி விட்டு வாஷ் பண்ணணும். அப்போ தான் அந்த பயிரில் இருக்கிற அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு வரும். இப்போ பாருங்கள், 2-3 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சுருங்க. ஒரு நைட் ஃபுல்லாக ஊறணும். இது மூடி போட்டு மூடிட்டு அப்படியே ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ 8 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கு. பயிறு அரிசி ரெண்டும் நல்லா ஊறியிருக்கு. இப்போ தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு இந்த பயிரையும் அரிசியும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ மிக்சியில் போட்டாச்சு. இது கூடவே சில பொருட்கள் சேர்க்கணும். அந்த பொருட்கள் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்க போகுது. 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்களோட காரத்திற்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முந்தின ஸ்டேஜில் கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கும்போது எடுத்துட்டிங்கன்னா தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அடை தோசை மாதிரி. அரைச்ச மாவை இது போல் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்தளவு கெட்டியாக மாவு கரைச்சிக்கோங்க. இந்த அளவு கெட்டியாக இருந்தால் தான் தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் வரும். கிட்டத்தட்ட நம்மளோட அடை தோசை டேஸ்ட்டில் இருக்கும். இது நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே உடனேவே செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவை அரைச்சதுமே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ தோசை கல் சூடுபடுத்திட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு அதை சுத்தப்படுத்திக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நார்மலாக எப்போதும் தோசை வார்ப்போம்ல அந்த மாதிரி வார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி முடிஞ்சளவு தின்னாக பண்ணிக்கோங்க. எவ்வளோ மெல்லிசாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தோசை நல்லாயிருக்கும். இப்போ இது சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க. நான் எண்ணெய் தான் ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். ஸ்ப்ரே பண்ணோன்னா தோசையோட எல்லா பகுதியிலையும் எண்ணெய் படும். அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. இதை எடுத்துகிட்டு 2வது பக்கம் திருப்பி போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருக்குது. டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்தது. நீங்கள் இந்த தோசை சாப்பிட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக செய்கிற அரிசி மாவு தோசையே உங்களுக்கு பிடிக்காது. இது அவ்வளோக்கு ருசியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சத்தான பெசரட்டு சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் இதே மெத்தடில் அளவுகள் மாறாமல் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதே மெத்தடில் அடுத்தடுத்த தோசைகளும் நம்ம செஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் அடை தோசை மாதிரியே டேஸ்ட் வரணும்னா சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அரைக்கும் போது சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மாவு அரைச்சதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணின தேங்காய் சில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்துட்டு இந்த தோசையை நீங்கள் செஞ்சுக்கலாம். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இஞ்சி சட்னி, அதுக்கப்புறமா காரமான கார சட்னி, இதெல்லாமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். தேங்காய் சட்னி கூட நீங்கள் வச்சு சர்வ் பண்ணலாம். நம்ம சேனல்லையே நிறைய வெரைட்டியான கார சட்னி, தக்காளி சட்னி, இஞ்சி சட்னிலாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த சட்னி கூட இது போல் பெசரட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.